अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व वजदक आइलन फ़अग़ना वक़ाल नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम आमनत बी इज़ कज़्ज़बन नास व सद्दक़तनी आमनत बी इज़ कफ़र बी अन्नास व सद्दक़तनी इज़ कज़्ज़बनि अन्नास सदक़ नबियुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை பகுதியை எடுத்து நினைவு கூறுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை நாம் நினைத்து பார்க்கிற ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான அந்த வாழ்க்கையின் நிழலில் தங்கியவர்கள் ஆண்கள் மாத்திரம் என்று இங்கு நாம் எப்போதுமே பதிவு செய்ய முடியாது. அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக நிகராக காரியங்களில் பங்காற்றுகிறவர்கள் பெண்களும் பெரும் பகுதி எடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு வைத்த இடத்தை பெண்களுக்கும் நிறைய இடங்களில் போர்க்களம் உட்பட பெண்களை அனுமதித்த காலங்களும் இருக்கிறது. உயர்வான இடத்தில் வைத்து இந்த சமூகத்தின் பெண்மணிகளை பார்த்தவர்கள், உரிமைகள் மறிக்கப்படாத காலத்தில் உரிமைகளை கொடுத்தவர்கள், பெண்ணினம் அழிக்கப்பட்ட போது வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள், சொல்லல்ல வாழ வைத்தார்கள். கருவோடு கொலைத்தவர்கள், பிறந்தபோது குழி தோண்டி புதைத்தவர்கள், அதை நினைத்து அள வைத்தார்கள். அப்படி பண்ணிட்டோமே நினைச்சு ஏங்க வைத்தார்கள், அள வைத்தார்கள்.
இனி புதைக்க கூடாது என்று நிறுத்தினார்கள். ஒய்தல் மஊதத்து சுயிலத் பின் குத்திலத். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி இறக்கினான், உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்ட குழந்தை எழுப்பப்பட்டு கேட்கப்படும், நீ கொலை செய்யப்பட்டாயே, என்ன பாவம் செய்ததால் கொலை செய்யப்பட்டாய்? யார்கிட்ட கேட்பானா அல்லாஹ்? உயிரோடு பெண் குழந்தையை புதைத்த போது ஒய்தல் மஊதத்து சுயிலத் பின் குத்திலத், உன்னை உயிரோடு வச்சு உங்க அத்தா கொன்னாலே, குழியில போட்டு மூடினாரே, என்ன பாவம் நீ செய்து விட்டாய் என்று நாம் கேட்போம். அது அவர்களை எல்லாம் திக்குமுக்காட வைத்தது. இந்த ஆயத் திணற வைத்தது. என்ன பாவத்துக்காக நீ பலியானா என்று கேட்டால் கொல்லப்பட்ட பிள்ளை என்ன சொல்லும்? அந்த தந்தையின் மீது தொடுக்கப்படும் மிகப்பெரிய பயங்கரமான வார்த்தை அது. அல்லாஹ் சொன்னான், அந்த பெண்ணினத்தினுடைய அழிப்பையே நிறுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்குமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு நாம் அன்னலாரும் அன்னை கதீஜாவும் என்றுதான் தலைப்பு இங்கே தரப்பட்டு இருக்கிறது பேசுவதற்கு. அன்னை கதீஜா பெண்ணினத்தினுடைய ஒரு மகுடம். பெண்களில் முழுமை பெற்ற பெண்கள் ரொம்ப குறைவுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமுல மினர் ரிஜாலி கசீர், ஆண்கள் நிறைய பேர் முழுமை அடைந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட நபிமார்கள் யாருமே பெண்ணாகலாம் பிறக்கல. 1,00,000 தாண்டிய நபிமார்கள் ஆண்களாகவே வந்திருக்கிறார்கள். மக்களின் மன்றத்திலே பணியாற்றுவதற்கு, சேவை செய்வதற்கு, புனித மனிதர்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த நபிமார்களில் ஒருவர் கூட பெண் அல்ல, எல்லாமே ஆண்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆண்களில் நிறைய பேர் முழுமை அடைஞ்சிட்டாங்க, பக்தி அடைஞ்சாங்க, உயர்வு அடைஞ்சிட்டாங்க. ஆனால் பெண்களில் 4 பெண்கள் தான் என்றார்கள். டோட்டலாகவே கடந்த காலமும் நான் வாழ்கிற காலத்திலும் 4 பெண்கள் அந்த பக்குவத்தை அல்லாஹ் அடைய வைத்தான். அதில் கடந்த காலத்தில் 2 பெண்கள் என்கிறார்கள். கடந்த காலத்தில் 2 பெண்கள், ஒன்று அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நாளை மறுமையில் நபிகள் நாயகத்தின் மனைவியாகவே நாளை மறுமை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருக்கிற பாக்கியம் பெற்ற பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க ஆசியாங்கிறாங்க. ஆசியா என்றால் ஃபிரௌனுடைய மனைவி, ஒரு கொடுங்கோலனின் மனைவியாக அக்கிரமத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டியவரின் மனைவி. இன்னொரு பக்கம் அன ரப்புக்கும் அல்லா, நான் தான் ஒரு பெரிய கடவுள்னு சொன்னார். உலகத்தில் தன்னை கடவுள்னு சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் தன்னை கடவுள்னு சொன்ன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சுவையாக நகைச்சுவையாக கூட ஒரு செய்தியை சொல்லுவாங்க. நடந்தது ஒன்று. எது நடந்தது? மாமன்னர் ஹாரூன் ரஷீதினுடைய காலம். ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு வந்தார். இந்த தன்னை நபின்னு சொல்கிற கூட்டம் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து ஹாரூன் மாமன்னர் ஹாரூன் ரஷீத். அப்போ உடனே ஆளை பிடிச்சி கொண்டாண்டாங்க. தூக்கிட்டு வாப்பா, நாட்டில் பிரச்சனை நிறைய இருக்குது, அதை சரி செய்கிறதா? என்ன நபின்ற ஒருத்தன் வந்தானா இதை போய் என்ன பண்ணுறது? ஆளை தூக்கிட்டு வாண்டா. தூக்கி கொண்டு மன்னர் தர்பாரில் விடப்பட்டுச்சு. என்னப்பா புதுசாக நீ உன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறியா? உனக்கெல்லாம் என்ன வஹீனா என்னான்னு தெரியுமா? இப்போ தான் வஹி வந்துச்சுன்னு அந்த ஆள். இப்போ தான் வஹி வந்துச்சு. என்ன வஹி? ஹாரூன் மாமன்னர் ஹாரூன் உன்னை தூக்கிட்டு போக போகிறாரு, கைது பண்ண போகிறாருன்னு வஹி வந்திருக்குன்னா. மன்னருக்கு சிரிப்பு ஒரு பக்கம். அவன் பேச்சை பார்த்து என்ன பண்ணுறது? அடா, நபின்னு சொல்கிற, நபிமார்கள்னா வஹி வருமப்பா, உனக்கு என்ன வஹின்னு கேட்டால் ஹாரூன் இப்போ உன்னை தூக்க போகிறாருன்னு வஹி வந்திருக்குன்னா. ஆளை உள்ளே வைண்டார். உள்ளே வச்சு எனக்கும் வஹி வந்திருக்கு, உன்னை உள்ளே வச்சு புடைக்க சொல்லியிருக்கு, ஆளை உள்ளே வைன்ட்டு உள்ளே வச்சு கடும் தண்டனை. ஒரு 10 நாள் இது நடந்த நிகழ்வு. இதில் நகைச்சுவையாக சில பேர் சொல்லுவாங்க, ஒரு 10 நாள் கழியல்ல ஒருத்தன் அல்லான்னு சொல்லிட்டு வந்தானா, நான் தான் அல்லாஹ். என்னடா இது புதுசாக இருக்கு, அவனை தூக்கிட்டு வா. ஆளை தூக்கி கொண்டு வந்து என்னடா இது நாட்டை குழப்புறீங்க? போன வாரம் தான் ஒருத்தர் நபின்னு சொன்னான், இப்போ நீ அல்லாங்கிற. நபியா? யார்? போன வாரமா? நான் யாரையும் அனுப்பி வைக்கலையேன்னு அவன். போன வாரம் தானே ஒருத்தன் அல்லான்னு நபின்னு சொல்லிட்டு வந்தான், இப்போ நீ அல்லான்னு வந்திருக்கேன். அவன் அழகான பதில் சொல்லிட்டான், நான் தானே அல்லா, நான் யாரையும் போன வாரம்லாம் அனுப்பி வைக்கலையேன்னா. நான் யாரை அனுப்பி வச்சேன்? பிடிச்ச அவனை உள்ளே போட்டாங்க.
ஃபிரௌன் தன்னை அல்லாஹ் என்று சொன்னான், குர்ஆன் சொல்லுது. அன ரப்புக்குமுல் அலா, நானே கடவுள். தன்னை கடவுள் என்று சொல்றான். ஆனால் அவன் வீட்டில் இருக்கிற அன்னை ஆசியா அல்லாஹ் எவ்வளோ தேர்ந்தெடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே 4 பெண்கள் தான் முழுமை பெற்றார்கள். அதில் ஒன்று அன்னை ஆசியா. ஒரு கொடுங்கோலனுக்கு மனைவியாக இருந்து கூட நிலை பெற காலத்தால் அழியாத அருளை பெற முடியும்னு உணர்த்துறாங்க. கொடுங்கோலனின் மனைவி, காலத்தால் அழியாத புகழ். அன்னை ஆசியாவை பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு கட்டத்தில் பேசுறான். இது காலத் இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனின் மனைவி சொன்னால் ஆசியாவை பற்றி குர்ஆன் பேசுது. உலகத்தில் எந்த பெண்கள் குர்ஆனிலே இடம் பிடிக்கிற பெண்கள்? ரப்பிப்னிலி, அந்த அம்மா கேட்டாங்கள் அல்லாஹ்ட்ட, ரப்பே எனக்கு நீ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்ட வேண்டும். அந்த அம்மா கேட்குது அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் லரபல்லாஹுன்னு உதாரணம் சொல்கிறான். மூமின்களுக்கு உதாரணம் ஃபிரௌனின் மனைவி ஆசியா. இந்த பைத்தம் ஃபில் ஜன்னா, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டு. அந்த அம்மா சொல்லிச்சுங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுறான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட அல்லாஹ் சொன்னா உலகத்து மூமின்களுக்கு எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணம் அந்த 2 பெண்மணிங்கிற அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாமும் ஃபிரௌனின் மனைவி ஆசியாவும் வலரபல்லாஹு மஸலுல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன், அல்லாஹ் மூமினாக இருக்கிற மூமினான பெண்களுக்கு நீங்க எப்படி நடக்கணும், உங்களுக்கு ரோல் மாடல் ஆசியாவும் மரியமும். எங்க அல்லாஹ் அவங்களை கொண்டு வைக்கிறான். ரொம்ப கொச்சையா பேசப்பட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். கணவன் இல்லாமல் பிள்ளையை பெற்றுட்டு வந்துட்டியம்மா, உங்கள் வாப்பாலாம் அப்படி ஆள் இல்லையே, உங்கள் உம்மா அப்படி ஆள் இல்லையே, உங்கள் வாப்பா நல்ல மனுஷனாச்சே, உங்கள் உம்மா நல்ல மனுஷனாச்சே, நீயே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்ட என்று சொல்கிற அளவிற்கு கொச்சைப்படுத்துகிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாமை. அல்லாஹ் அவங்க புனிதம் எப்படி என்கிறான், உலகத்து மூமின்கள் எல்லாம் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய பெண்மணி அன்னை மரியம். கொடுங்கோலன் ஃபிரௌனின் மனைவியாக இருந்த அன்னை ஆசியா அவ்வளவு மகத்தானவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்கள் நிறைய பேர் முக்தி அடைஞ்சிட்டாங்க, பெண்களில் முக்தி அடைஞ்சவங்க 4 பேர் தான். 2 பேர் கடந்த காலம், ஒன்று ஆசியா, இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் என் உம்மத்தில், இந்த சமூகத்தில் 2 பேர் தான். ஒன்று என் அன்பு மனைவி கதீஜா, இன்னொன்று நான் பெற்றெடுத்த என் அன்பு மகள் ஃபாத்திமா. அன்னை கதீஜா ஐஷா நாய்க்கு கூட அங்கே இடம் கொடுக்கல. ஐஷா நாய்க்கு வேறு இடத்துல கொண்டு வந்துடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உயர்ந்தவங்க. இங்கே முழுமை பெற்ற 4 பெண்களில் 2 என் மனைவி கதீஜாவும் அன்னை கதீஜா பெற்றெடுத்த தவப்புதல்வி ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ கதீஜா நாயகியை காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து பார்த்த இடம், அவங்கள புகழ்வாங்க. கதீஜா யாரு தெரியுமா? ஆமனத்து பி, இது கஃபரனி அன்னாஸ், இது கஃபரபி அன்னாஸ். உலகமே என்னை மறுத்து நின்ற போது, உலகமே என்னை மறுத்த போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, வானவராவது வானவகியாவது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று உலகம் மறுத்த போது என்னை கொண்டு ஈமான் கொண்ட பாக்கியம் பெற்றவள் என் மனைவி கதீஜா என்றார்கள். ஓ சத்தகத்தினி, இது கதபனி, இது கதபனி நாஸ், மக்கள் என்னை பொய்படுத்தினாங்க, அப்போ என்னை உண்மைப்படுத்தும் இடத்தில் அன்னை கதீஜா நாயகி இருக்கிறார்கள் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டுவார்கள். எந்த அளவிற்கு அம்மா கதீஜாவுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வம் நிகரில்லாத செல்வம். அது பாரம்பரியமாக வந்த பணம். பாரம்பரியத்திலே அல்லாஹ் அவர்களை மிகச்சிறந்த செல்வச்சி மாட்டி ஆக்கி வைத்திருந்தான். மக்காவில் இருக்கிற நிறைய பேர் கதீஜா நாயகியினுடைய வியாபார குழுவில் தான் இருந்தாங்க. அம்மாவுடைய வியாபார பொருள்களை விற்பனை செய்பவர்கள் தான் மக்காவில் நிறைய பேர். அந்த வியாபார குழுவில் இருக்கக்கூடிய பல பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குறை சொல்வதற்கெல்லாம் பயந்தாங்க. கதீஜா நாயகியினுடைய நிக்காவுக்கு பின்னால 40 வயசு அம்மாவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு. ஒரு கேள்வி கேட்குறாங்க, 25 வயசுல 40 வயசு பெண்ணை நிக்கா செய்தாங்களே, அதில் ஏதாவது ரகசியம் இருக்கா? சிறு நுணுக்கம், ஹிக்மத், அதில் என்ன ஞானம்? 25 வயதிலே 40 வயது பெண், அது ஒரு முன்மாதிரி நபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோல் மாடல், உலக உள்ள வரைக்கும் பின்பற்றப்படுகிற இடம். அது என்ன நுணுக்கம் இருக்குது? எழுதுவார்கள். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசில் சமூகத்தில் இறைவனால் பொறுப்பு தரப்படுகிற போது அந்த கஷ்டங்கள், சமூகம் எதிர்க்கும் நிலை, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது எல்லாத்தையும் தாங்கி தூக்கி நிறுத்தி அவர்களை சமாதானப்படுத்துகிற, ஆறுதல் சொல்கிற, அவர்களை அரவணைக்கிற மக்கள் எல்லாம் ஒரு வகையாக அவர்களோடு நடக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயத்திற்கு அனுபவ ரீதியாக பக்குவம் சொல்லுகிற ஒரு பெண் தேவை என்பதற்காக அல்லாஹ் 40 வயசு அறிவார்ந்த பெண்மணி. மக்காவில் படித்தவங்க குறைவு, எழுதுறவங்க குறைவு. கதீஜா நாயகி அன்றைய அறிவுலகத்தில் ரொம்ப சிறந்த பெண்ணாக இருந்தாங்க. அறிவு தீர்ச்சனமான பெண்மணி. இங்கே ரசூலுடைய அந்த நுபுவத்தை தாங்கி பிடித்து மக்கள் கடுமையான விமர்சனங்களை கொடுத்த போது அம்மா சொன்னாங்களாம், கல்லா லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபதா. ஒத்த வார்த்தை எல்லாமே பதிஞ்சிட்டு, நாயகமே உங்களை நபி நான் ஏற்றுக்கிறேன், 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஊர் எதிர்க்கட்டும், நாடு எதிர்க்கட்டும், ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிடுறேன், காலமும் அல்லாஹ் உங்களை மற்றவங்க பார்வையில் இழிவாக நிறுத்த மாட்டான். மற்றவர்கள் பார்வையில் இழிவாக நிறுத்த மாட்டான். இப்போ ஏதோ சத்தம் போடுறாங்க, பிரச்சனை வரும்போது கூகும்பாங்க, நாளைக்கு அவ்வளவு பேரும் உங்களை கண்ணியப்படுத்துகிற இடத்துல வருவாங்க. அந்த ரசூலுடைய நுபுவத்தினுடைய அந்த அழகான இடத்தில் அவங்கள தாங்கி பிடித்து ஆறுதல் சொல்லி தக்க வைத்து மனசுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லும் அந்த பரக்கத்தும் பாக்கியமும் 40 வயதின் முதுமையில் இருந்தது. எனவே அல்லாஹ் நசீபாக்கனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 52 வயசுல தான் கதீஜா நாயகியினுடைய வஃபாத்து. அதுக்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பின்னால் ஆயிஷா நாயகிய. நன்னலாருடைய வயசு எவ்வளவு? முதுமை வயசு. ஆயிஷா நாயகிக்கு வயசு வாழ்க்கை சேரும்போது 9 வயசு. கேட்குறாங்க, வாலிபத்திலே வயசான பெண்ணு, முதுமையிலே இவ்வளவு சின்ன பெண்ணு, ரெண்டுக்கும் காரணம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறணும். பல பேர் பல கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அறிவார்ந்த ஒரு சிந்தனை இங்கே தருகிறார்கள். தாங்கி பிடிக்கும் அந்த தகுதி அன்னை கதீஜாட்ட இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 50 வயதுக்கு மேலே அல்லாஹ்வின் வானலோக செய்தி அப்படியே மழை போல் பொழிகிறது. ஞான ஊற்று ரசூல் இடத்துல பிறக்குது. கொட்டுறாங்க செய்திகளை. மிகச்சிறப்பான அன்னலாருடைய தகவல்கள், குர்ஆனுடைய அந்த அற்புத செய்திகள், இது எல்லாத்தையும் தாங்கி ஏற்றுக்கொண்டு மனதில் வைத்து பாதுகாக்கிற தகுதி சின்ன வயசு ஆயிஷாட்ட இருந்துச்சுங்கிறான். இங்கே வயசு சின்ன வயசு தேவைப்படுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல. ஏன்? நினைவாற்றல். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுகளை எல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பக்குவம் நிலை. அதனால் அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகிய அந்த பருவத்தில் கொடுத்தான். பெருமானாருடைய வஃபாத்தின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த தீன், இந்த வாழ்க்கை ஆயிஷாட்ட கற்றுக்கங்கன்னாங்க. ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் ஏதாவது விவகாரம் வந்தால் அதை சட்ட ரீதியாக தீர்க்கணும்னா நேராக நாடாளுமன்றத்தை நிப்பாட்டிட்டு ஐஷாட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த அந்த அறிவு, அவங்களிடத்தில் இருந்த அந்த பரக்கத்தான ஞானத்தை இதயத்தில் சுமக்கிற இடம். எழுதிலாம் வைக்கிறது இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம எழுதி வைக்கணும். குர்ஆனையே எழுதி வைக்கல. குர்ஆனையே அவர் கையில் கிடைச்சி அவர் வச்சிருப்பார், இவர் கையில் வச்சுவார். ஒரு காலத்துக்கு பின்னால் சில பேர் ஓலையில் எழுத ஆரம்பித்தாங்க, சில பேர் பலகையில் எழுத ஆரம்பித்தாங்க. ஆயிஷா நாயகி பூரத்தை இதயத்தில் வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த சின்ன வயசில் தாங்கி பிடிக்கிற இதயம் இருந்தது. நாடாளுமன்றத்துக்கு கூட விவகாரங்களுக்கு பதில் சொல்கிற இடம் அன்னை ஆயிஷாவுக்கு கிடைச்சிச்சு.
சங்கைமிக்க தாய்மார்களே, இந்த தீனின் பெரிய வளர்ச்சியில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ் மகத்தான இடத்தில் கொண்டு நிறுத்துகிற அந்த பாங்கில் பெண்களை ஒரு அழகான இடத்தில் வச்சிருக்காங்க. பெண்களை அவங்களை இல்லாமல் இந்த தீனை எல்லாம் வளர்க்கவே முடியலை. நான் இன்ஷா அல்லாஹ் பின்னால் ஞாபகப்படுத்துவேன். எந்த பெண்களை எல்லாம் கொண்டு எந்தெந்த இடத்துல கொண்டு நிறுத்துறாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை நினைத்து பார்க்காத நாள் இல்லை. அம்மாவுடைய இன்ப துன்பங்களில், அம்மாவுடைய சந்தோஷங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பங்கெடுக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஜா நாயகியை கூப்பிட்டு, உங்க தியாகத்திற்கும் இந்த தீனுக்கும் எனக்கும் நீங்கள் செய்த அந்த உதவிக்கு நான் கைமாறு செய்ய ஒன்றும் இல்லைன்னாங்க. என்ன செய்ய முடியும்? இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டில் என்ன செய்தாலும் நம்ம ஏதாச்சும் ஒரு பகரம் செய்திடலாம். பகரம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் தீனுக்காக செய்த உதவிக்கும் இந்த நபிக்காக செய்த உதவிக்கும் கைமாறு செய்வதற்கு ஒன்றுமில்லை உலகத்திலே. ஏதோ ஜிப்ரீல் வருகிறார், உங்களுக்கு சோபனம் தருகிறார். என்ன சொல்கிறார்? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான் கதீஜாவிற்கு என்று சொன்னபோது அன்னை கதீஜா மெய் செலுத்து போறாங்க. என் சலாத்தையும் சொல்லுங்கள் என்கிறார்கள் ஜிப்ரீல். அல்லாஹ் சலாம் சொன்னான், என் சலாத்தையும் சொல்லுங்கள். ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திடீர் வருகை, அடிக்கடி வருவாங்க, காரணம் இருக்கும். இப்போ வருகைக்கு காரணம் அல்லாஹ் ஒரு கதீஜாவுக்காக என்னை அனுப்பி வைத்தான். தாய்மார்கள் நல்லா கவனிச்சுக்கணும். கதீஜா நாயகிக்கு ஒரு செய்திக்காகவே அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு போகிறது அவரோட லேசு நமக்கு இல்லை. பல்லாயிரம் மைல்களை கடந்து வரணும். வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே பல்லாயிரம் மைல்கள், அதை கடந்து அவங்க வரணும். அல்லாஹ் என்ன அனுப்புனா கதீஜா நாயகிக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு. என்ன செய்தி? அல்லாஹ் சலாம் சொன்னான், அதோடு பஷ்ஷிர்ஹா, அம்மாவுக்கு சோபனம் சொல்லி விடுங்கள். சோபனத்தில் அம்மாவிற்கு சலசலப்புகள் சத்தங்கள் எல்லாம் வெளியிலிருந்து உள்ள வராத அளவிற்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற உல்லாச மாளிகை அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான். உல்லாச மாளிகை லா சஹபுங்கிறாங்க. அந்த மாளிகையில் இருந்து வெளியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாளிகை பக்கத்தில் எந்த வகையான சலசலப்பும் இருக்காது. ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற ஒரு உல்லாச மாளிகை அல்லாஹ் அம்மாவுக்காக தயார்படுத்தி இருக்கிறான். அதனால தான் சொன்னாங்க, உலகத்தில் நான் ஒன்றும் கைமாறலாம் செய்ய முடியாது. நீங்கள் செய்த சேவை. குரானில் அம்மா இடம்பெறாங்க. குரான் ஷரீஃபில் அதிகமான வகி இறங்கல்ல அம்மா இருக்கிற காலத்தில். வகி அதிகமாக இறங்கல்ல கதீஜா நாயகி காலத்தில். முதல் வகி பெருமானாருடைய 40 வயசு. ரெண்டாவது வகி இறங்குறதுக்கே 3 வருஷம் கேட்போம். 40 வயசுல வகி, அப்புறம் 43 தான் வகி வருது. அதுக்கு அடுத்து வந்த வகிகள் கொஞ்சம் தான். மதீனா வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பரக்கத்தான நிலைகளை ஏற்படுத்தினான். ஆனால் மக்காவில் பெருமானாருடைய மனைவியர்களில் கதீஜா மாத்திரம்தான். கதீஜா நாயகி இருந்த காலம் இன்னொரு பெண்ணை பெருமானார் நிக்கா செய்கிற எந்த ஒரு அனுமதியும் அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி பெறல. 25 வருஷம் கதீஜா நாயகியோடு வாழ்ந்த காலம். 25 வருஷம் வாழ்றாங்க. உலகத்தில் மனைவி இல்லாத அந்த இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. மனைவி இடத்தை இன்னொருத்தங்களால் நிரப்ப முடியாது. அது மனைவி இருக்கிற வரைக்கும் பல பேர் உணர்றதே இல்லை. மனைவி இருக்கிற வரைக்கும் உணர்றது இல்லை. மனைவிக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, டார்ச்சரை கொடுக்கறது, ஏதாவது அவங்கள மனசை கஷ்டப்படுத்துகிறது. ஒரு உண்மை என்ன தெரியுமா? அவங்க இல்லாத வாழ்க்கை அது வெற்றிடம். அது நம்ம ஊர் மாதிரி இடங்கள் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். மனைவி இல்லாமல் நம்ம இருந்தோம்னா கல்யாண வீட்டில் நம்மளை பார்த்துட்டா கொஞ்சம் மாதிரியாக பார்க்குவாங்க. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும், மாலையை கொடுப்பாங்க, நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அவ காக்கிட்ட கொடுங்கம்பாங்க. ஏன்னா அவள் காக்க தான் மனைவியோடு இருக்கிறா, இவட்ட மனைவி இல்லை. நான் குறை சொல்லலை. அந்த இடம் வெற்ற இடம், யாரும் நிரப்ப முடியாது.
வாழும் காலத்தில் அதை பாக்கியமாக உணர வேண்டும் என்கிறேன். நிறைய பேர் முடிந்த பின்னால் மனைவியை பற்றி ஏங்குறாங்க, நினைச்சு பார்க்குறாங்க. அவங்க வாழ்கிற காலம்தான் புனிதமான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்வான், மாநபி அவர்கள் ஏழையாக இருந்தீர்கள் இல்லையா? நபியை பார்த்து கேட்குறான், ஓஜதக ஆயிலன் பாகுனா, ஏழையாக இருந்தீர்கள், தங்களை நினைத்து பாருங்கள், நான் செய்த பேருபகாரம் என்ன தெரியுமா? பாகுனா, அல்லாஹ் உங்களை பணக்காரராக ஆக்கினான். நீங்கள் ஏழைதான், உங்கள் கையில் அப்போ காசு இல்லை. இன்றைக்கு உங்களை அல்லாஹ் மிகப்பெரிய இடத்தில் கொண்டு வைத்தான், செல்வத்தில். அந்த ஆயத்துக்கு பின்னால் பல பேர் தஃசீல் எழுதுவாங்க, பிமாலி கதீஜா, கதீஜா நாயகியினுடைய செல்வத்தை கொண்டு உங்களை பணக்காரராக ஆக்கினான். பெருமானாருடைய பொருளாதாரம், அதில் ஒரு செய்தி படித்தேன், நிக்கா ஆகி போச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கதீஜா நாயகிக்கும் நிக்கா முடித்த உடனே அடுத்த நாள் வியாபாரம் சிரியாவை நோக்கி தான் அம்மாவுடைய பயணம். அதிகமாக சிரியாவில் போய் வியாபாரம் செய்துட்டு வர்றது. இந்த மக்காவுடைய பெரிய மனிதர்கள், வியாபாரத்தினுடைய முன்னணி ஆட்கள்லாம் வந்து கதீஜா நாயகிட்ட வந்து நிற்கிறாங்க. சரக்கு கொண்டு போகணும், நாளைக்கு எங்கே போகணும், எந்த யாருக்கு என்ன பகுதி பிரித்து கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன், அம்மாவுடைய வயசு 40-50 ஆகுது. மக்காவினுடைய கசீரம் மினர் ரிஜால், பெரிய பெரிய மனிதர்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டாங்களாம். பெரிய கசீரம் மினர் ரிஜால், ஆண்களில் பெரிய மனிதர்கள் நிறைய பேர் கதீஜா நாயகி நிக்கா செய்ய நினைக்கிறாங்க. 40 வயசு ஆன பின்னாலும் அந்த அம்மாவுக்கு மவுஸ் இருந்துச்சு, கல்யாணம் முடிக்கணுங்கிற பல பணக்காரர்கள் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வணிகம் பண்ணுறவங்க நாளைய வியாபாரத்துக்கு எங்கெங்க கேட்ட போது அம்மா சொன்ன பதில் உலகத்தில் அது ஒரு பெரிய முன்மாதிரி. சொன்னாங்க, நேற்று வரைக்கும் எல்லாம் நான் உங்களை வழி அனுப்புனேன், இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட கேளுங்க, நாங்கள் நபிட்ட கேளுங்க, நான் எங்கே போகணும், முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த வியாபாரம் இதன் சொந்தம் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அதை சொன்னா, ஆயிலன் வாகுனா, ஏழையாக இருந்த தங்களை அல்லாஹ் செல்வந்தராக கதீஜா நாயகியினுடைய பணத்தை கொண்டாக்கினான் என்று தஃசீர் எழுதுகிற சில பேர். அம்மா சொல்லிட்டாங்க, இந்த சொத்துக்கெல்லாம் இனி தலைமை நான் அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ். கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கணும், மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு நல்ல வாழ்க்கை. என் மனைவிக்கு ஒன்று பிரியமா, அந்த பிரியத்துக்கு நான் மாறிடணும், எனக்கு பிரியமா அவங்க மாறணும். இதில் யாருக்கு முதல் இடம், யார் மாறுறது? மனைவிக்கு பிரியம்னா கணவன் மாறணும், கணவனுக்கு பிரியம்னா மனைவி மாறணும். 2 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, யார் மாறுறது? நீ மாறுறதா நான் மாறுறதா? பெருமானார் சொன்னாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் மனைவியோடு ஒத்துப்போகிற விஷயத்தில் ஒருத்தங்களோடு இணைஞ்சு போயிடுங்க. இதில் கௌரவத்தை விட்டுட்டு இறங்கி போக வேண்டிய கடமை உங்களுக்குன்றாங்க. யாருக்கு? ஆண்களுக்கு. யாரோ பெண்களுக்குன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோலாம் இறங்கலாம் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். யார்? பெண்கள். அவங்க பொதுவாக நம்ம மாப்பிள்ளை இறங்கி வர்றாரான்னு தான் பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் விவகாரம்னா நீங்கள் தான் விட்டு கொடுத்துடணும், நீங்கள் இறங்கி போயிடணும். இந்த வாழ்க்கை இருந்தால் தான் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையை நான் என் கதீஜாவை மறக்க முடியவில்லை என்கிறார்கள். எப்போது? 60 வயசுல சொல்றாங்க. 50 வயசுக்கு பின்னால கதீஜா நாயகி உலகத்தை விட்டுமே விடை பெற்று விட்டார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 60 வயசிலே என் கதீஜாவை நான் மறக்க முடியாதுங்கிறாங்க. இருக்கும்போதே சில பேர் மறந்துடுறாங்க, இருக்கும்போதே மனைவியை மறந்தவங்க இருக்கிறாங்க, கண்டுகிடாதவங்க இருக்கிறாங்க. மரணிச்ச பின்னால் மறக்க முடியாது என் மனைவி கதீஜாவை. திடீர்னு ஒரு நாள் ஆட்டை அறுக்கிறாங்க. ஆட்டை அறுத்து இந்த இறைச்சியை கொண்டு அந்த வீட்டில் கொடு, இந்த இறைச்சியை இந்த வீட்டில் கொடு, இந்த வீடு. ஐஷா நாய் கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் காரணம் தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆடு அறுக்கிறாங்க, அப்போ ஏதாவது நாட்டம் இருக்கும். என்ன யா ரசூலல்லாஹ் திடீர்னு ஆடு அறுத்தீங்க? ஒன்றுமில்லை, என் மனைவி கதீஜா ஞாபகம் வந்தது, எனவே ஆட்டை அறுத்து அவர்களின் தோழியர்களுக்கு அனுப்பி வைத்தேன். இந்த ஆட்டு கறி 2 கிலோ, அவங்க தோழி இங்கே இருக்கிறாங்க,
இங்க ஒரு தோழி, இங்க ஒரு தோழி, என் ஆயிஷாவின் தோழிகள். அவங்க தோழிகளுக்கு நான் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாயிட்டாங்கன்னா கதீஜா, அவங்க சந்தோஷமானால் என் கதீஜாவுக்கு சந்தோஷம். கபருக்கு போன பின்னாலே அன்னை கதீஜாவை நினைத்து பார்க்கிற இடம். இப்பவும் நீங்க மக்காவுக்கு போனா மக்காவினுடைய நிகரில்லாத இடத்திலே அன்னை கதீஜா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. கதீஜா நாயகியை பார்க்காம நம்ம வர முடியாது. ஒரு பெரிய கோட்டை கதீஜா நாயகி அடக்கப்பட்டிருக்கிறாங்களா, அந்த இடத்த நீங்கள் பார்த்தா ஒரு பெரிய கோட்டை, கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. கண்ணாடியிலிருந்து நம்ம பார்க்கலாம் அம்மாவுடைய மக்பரா. வாழும்போதும் மரணித்த போதும் அந்த மௌசோடு எல்லாம் வச்சிருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அம்மா எழுந்திருச்சிருவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லலாம் முடியாது, நம்ம தான் எஞ்சிக்கணும். நான் வரும்போது நீ எஞ்சின்னு சொன்னால் அவ்வளோதான், அது நமக்கு அதை நடக்கிற காரியமா? பெருமானார் வந்து அம்மா எஞ்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுக்கு உடல்நலம் குறைவு இருக்கு. கதீஜா நாயகி அண்ணலார் வர்றாங்க, அம்மாவால் எழுந்திருக்க முடியல, அம்மாவுடைய கண்கள் கண்ணீர் வெடிக்குது, அப்படி என்ன தூக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கதீஜா நாயகி வீட்டில் என்னை தூக்கி வையுங்கிறாங்க. அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இல்லைம்மா, ரசூல் சொன்னாங்க வேண்டாம் உட்கா படுக்க. உடல்நல குறைந்து எழுந்திருக்க முடியாத கட்டத்தில் கூட அண்ணலார் வரும்போது நான் எழுந்திருக்காமல் உட்கார்ந்ததில்லை என்று அன்பு மகள் ஃபாத்திமா நாயகிட்ட சொல்றாங்க அன்னை கதீஜா. அண்ணலார் அம்மாவின் கண்களை துடைத்து விடுகிறார்கள். என்ன பெரிய வாழ்க்கை அது! இருக்கிற போதும் கண்ணியம், அவர்கள் மறைந்த பின்னாலும் அவர்களின் கண்ணியத்தை நினைவுகளை பேசாத நாட்கள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வஃபாத் ஆகும்போது ஜனாசா தொழுக ஷரியத்தில் கடமை இல்லை. ஜனாசா மௌத்தா போனால் தொலை வைக்கணுங்கிறது அப்போ இல்லாத காலம், ஆரம்ப காலம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாவுக்காக நிறைய துவா செய்கிறாங்க, கதீஜா பிராட்டியாருக்காக. அல்லாஹ் ஒரு பெரிய கிருபை செய்தான். இன்னைக்கு உலகமெங்கும் இருந்து வரக்கூடிய மக்கள் அங்கே போய் நின்று அம்மாவுக்காக ஓதுகிற ஓதல் என்ன, கேட்குற துவா என்ன. நீங்கள் நிறைய பேர் போயிருப்பீங்களான்னு தெரியல. கதீஜா நாயகியை பார்க்க போகணுன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது, அது உள்ளே போகணும். உள்ளே போனால் பல படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகள் எல்லாம் தாண்டி வெளியில் நின்று காட்டிட்டு போவாங்க, இதுதான் கதீஜா, அதெல்லாம் ஒன்றும் விளங்காது. உள்ளே போயிடணும். ஒரு பெரிய கோட்டை உள்ளே போய் படிப்படியாக இருக்கும். அதுக்கு பின்னால் போனால் நேரம் அம்மா கண்ணாடி அறைகளுக்குள்ளே அம்மா இருக்கிறாங்க. லட்ச மக்கள் அம்மாவுடைய தர்பாரில் நின்று யாசீன துவாவை அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இன்றைக்கும் அவர்களை நினைத்து மறக்க முடியாத இடம். ஏன்னா கதீஜா என்னுடைய தீனுக்கு செய்த உதவியும் எனக்காக செய்த உதவியும் யாரும் செய்யவில்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை, அவ்வளவு பெரிய அன்பை நபி பெருமானாரின் இதயத்திலே பிடித்த ஒரு பாக்கியம் அன்னை கதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா. நான் முடிக்கிறேன். அம்மாவுக்கு பேர் தாஹிரான்னு ஒரு பேர். அம்மாவுக்கு பேர் தாஹிரா. தாஹிரானா பரிசுத்தமான பெண்ணுன்னு அர்த்தம். தாஹிராங்கிற பேர் எப்போ கொடுக்குறாங்கன்னா ஜாஹிலியா காலத்தில், மௌட்டிக காலம், அது அறியாமை காலம். எந்த ஒரு பெண்ணையும் பரிசுத்தமாக வச்செல்லாம் பேச முடியாது. ஆண்கள் பெண்களுடைய கலப்புகள் எல்லாம் இருந்த காலம். அந்த காலத்தில் உலகத்தால் பேசப்படுகிறார்கள் கதீஜா தாஹிரா, அம்மா பரிசுத்தமான பெண்மணி, அப்பழுக்கற்ற பெண்மணி, கற்புக்கரசி அம்மா. மௌட்டிக காலத்தில் அந்த பேருங்கிறது அது பரக்கத்துள்ள பேர் இல்லையா? அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களும் அம்மாவை கதீஜாவா, அம்மா தாஹிரா, அம்மா கற்புக்கரசி, பரிசுத்தம் நிறைந்த பெண். அந்த பாக்கியம் கிடைத்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. பெருமானார் தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் நினைவு கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தான். அப்படி ஒரு பெரும் இடம் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் அம்மாவுக்கு கொடுத்தான். அந்த தியாகம்தான் இன்றைக்கும் இந்த சமூகத்தில் நாம் இவ்வளவு பிரகாசமாக வாழ்கிறோம். எனவே தாய்மார்கள் ஒரு ரோல் மாடலாக அன்னை கதீஜா நாயகி எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிமை போல் காத்தார்கள். ஒரு கஷ்டம் வர விட மாட்டாங்க,
ஒரு சின்ன சோறு வந்தால் விட மாட்டாங்க, கொஞ்சம் சடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தால் அந்த சடைவை தீர்ப்பாங்க. தன் மடியிலே தலை வைக்க வைத்து அன்னலாரை ஆசுவாசப்படுத்துவார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதுதான் ஒரு அழகான குடும்பத்தின் ஒரு முழுமை பெற்ற வாழ்வுக்கான அடையாளம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு மகத்துவம் நிறைந்த குடும்பம் நமது குடும்பத்திலும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. நமது வீட்டு பெண்களை அல்லாஹ் பக்குவப்படுத்துவானாக. இங்கே கதீஜாக்களும் மரியமும் ஆசியா போன்ற பெண்களும் உருவாகச் செய்வானாக. அன்னை ஃபாத்திமா நாயகியின் முன்மாதிரி பெண்களை நமது வீடுகளிலும் அல்லாஹ் பிரவேசிக்க வளர்வதற்கும் வாழ்வதற்கும் பிறப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.